நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் எல்ஐசி ஏஜென்ட். நீங்க எல்ஐசி பாலிசி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாலோ, இல்ல ஒரு ஏஜென்ட்டை தேடிட்டு இருந்தாலோ, இல்ல ஒரு நல்ல பாலிசியை சர்ச் பண்ணிட்டு இருந்தாலோ நீங்க என்னை கான்டாக்ட் பண்ணலாம். புது பாலிசி எடுக்கிறதுக்கும் சரி, ஆல்ரெடி எல்ஐசி பாலிசி எடுத்திருந்தீங்கன்னா அதுக்கு சர்வீஸுக்கு தேவைப்பட்டாலும் சரி, இல்ல எல்ஐசி சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் என்ன நீங்க வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு சரியான முறையில கைடன்ஸ் பண்றேன். இன்னைக்கு வீடியோல எல்ஐசில லோன் ஆப்ஷன் எப்படி சாதாரண மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்றத தெளிவா பார்க்கலாம். நம்மளோட இந்த டாபிக்கோட கரு என்ன அப்படின்னா, எல்ஐசில நீங்க லோன் எடுத்தீங்கன்னா 6 மாசத்துக்கு ஒரு டைம் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டினீங்கன்னா போதும். அசல் எப்போ உங்க கைக்கு சேருதோ அப்ப நீங்க மொத்தமா கட்டி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரீசெண்டா நான் ஒரு இட்லி கடை அக்காவை சந்திச்சேன். அவங்கதான் அந்த கதையோட நாயகி. அவங்க எல்ஐசி பாலிசியும் எடுத்திருக்காங்க, வீக்லி பைனான்ஸ், அதாவது அவங்களுடைய இட்லி கடை வியாபாரத்துக்கு வீக்லி பைனான்ஸ்லயும் அமௌண்ட் வாங்கிட்டு கரெக்டா கட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதான் முக்கியம். வீக்லி பைனான்ஸ்ல கரெக்டா வார வாரம் கட்டிட்டு இருக்கிறாங்க. ஒரு 2 வருஷமா இதே மாதிரி ஒரு 10,000 ரூபாய் வாங்குறாங்க, ஒரு 10 வாரம் கட்டுறாங்க, மறுபடியும் 10,000 ரூபாய் வாங்குறாங்க, தொடர்ந்து கட்டிட்டு இருக்கிறாங்க. அதுதான் அவங்களோட வியாபாரத்தோடைய முதலீடு. சோ அவங்களுக்கு எல்ஐசில லோன் ஆப்ஷன் இருக்கு அப்படின்றதே தெரியல. நான் எதேர்ச்சியா அவங்க கிட்ட பேச்சு கொடுத்தப்போ இந்த மாதிரி பேசிட்டு இருந்தேன். அவங்களுடைய வியாபாரத்தை எப்படி நடத்துறீங்கும் போது அவங்க வீக்லி பைனான்ஸ் வாங்கியிருக்கேன், எல்ஐசி பாலிசி ஆல்ரெடி நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் அவங்களுக்கு எல்ஐசில ஒரு 10,000 ரூபாய் லோன் பண்ணி கொடுத்தேன். சோ அந்த 10,000 ரூபாய் அவங்களுடைய வியாபாரத்தையும் எப்படி பெருக்குது, அவங்க வீக்லி பைனான்ஸ் வாங்குறதுல இருந்து எவ்வளவு வட்டி கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோல சொல்றேன். அது உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். ஸோ வீடியோவை முழுசா பாருங்க. அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்றோம் அப்படின்றது உங்களுக்கு முழுமையா வந்து சென்றடையும். ஒரு 3 பாயிண்ட் மட்டும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல பிரியப்படுறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எல்ஐசில அவங்க லோன் எடுக்கிறதுக்கும் வீக்லி பைனான்ஸ் லோன் எடுக்கிறதுக்கும், வீக்லி பைனான்ஸ்ல ஒரு வருஷத்துல 12,500 ரூபாய் வட்டி மட்டும் கட்டியிருப்பாங்க. அதுவே எல்ஐசில வெறும் 1000 ரூபாய் தான் வட்டி. அந்த 10,000 ரூபாய்க்கு நான் சொல்றேன். 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு சரியான முறையில சேமிப்பு பழக்கம் இருந்துச்சு. ஏன்னா அவங்க கரெக்டா கட்டிட்டு வந்து கிட்டத்தட்ட 2 வருஷமா ஒரு வாரம் கூட தவறாம கட்டிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு நல்ல சேமிப்பு பழக்கமும் இருக்கு, நல்ல ஒரு பினான்சியல் நாலேஜும் அவங்களுக்கு இருக்கு. ஸோ அந்த முறையில பார்க்கும்போது அவங்க அந்த வட்டி பணத்தை சேமிச்சு வச்சாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்களுடைய வியாபாரம் ஒரே வருஷத்துல 70,000 ரூபாய்க்கு மேல விரிவடைஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்சம் அவங்க பினான்சியல் நாலேஜ் இல்ல நல்ல ஒரு வியாபார நுணுக்கங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஒரே வருஷத்துல அவங்களுடைய வியாபாரம் கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய வந்து எட்டி இருக்கும். அது எப்படின்றத இந்த வீடியோல சொல்றேன், முழுசா பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வச்சுக்கோங்க. இந்த வீடியோ தான் நம்ம சேனலை நீங்க முதல் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீக்லி பைனான்ஸ் வார வட்டி எப்படி கனெக்ட் பண்றாங்க அப்படின்றத பாத்துக்கலாம். வார வட்டிக்கு ஒரு 10,000 ரூபாய்னா 10,000 ரூபாய் கையில கொடுத்துருவாங்க. 10 வாரம், வாரத்துக்கு 1,250 ரூபாய் ஒவ்வொரு வாரமும் கட்டணும். சோ 10 வாரம் முடியும் போது 12,500 ரூபாய் அவங்க கட்டியிருப்பாங்க. 10,000 ரூபாய் அசல், 2,500 ரூபாய் வட்டி. இப்படிதான் வீக்லி பைனான்ஸ் ஒர்க் ஆகுது. இந்த 10 வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் பைனான்ஸ் 10,000 ரூபாய் கொடுப்பாங்க. இல்ல எவ்வளவு அமௌண்ட் கேட்கறாங்களோ அதை பொறுத்து, அவங்களோட எப்படி வரவு செலவு பண்ணிருப்பாங்களோ அதை பொறுத்து ஹெச்சோ கம்மியோ வீக்லி பைனான்ஸ்காரங்க கொடுப்பாங்க. அதுவே எல்ஐசில லோன் வாங்கினாங்க அப்படின்னா இன்சியலா 10,000 ரூபாய் லோன் கொடுக்குறாங்க. 6 மாசத்துக்கு ஒருக்கா வட்டி மட்டும் கட்டணும். 10,000 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபாய் ஒரு 6 மாசத்துக்கு ஒருக்கா 500 ரூபாய் கட்டுற மாதிரி வரும். ஒரு வருஷம் கூடி 1000 ரூபாய் தான் வட்டி கட்டி இருப்பீங்க. அசல் உங்க கையில எப்ப இருக்குமோ அப்ப நீங்க கட்டி க்ளோஸ் பண்ணிடலாம். இவங்க எப்படி வாங்கியிருக்காங்க அப்படின்னா, முதல்ல ஒரு 10,000 ரூபாய் வாங்குவாங்க, 10 வாரம் கட்டுவாங்க, மறுபடியும் ஒரு 10,000 ரூபாய் வாங்குவாங்க, 10 வாரம் கட்டுவாங்க. இப்படியே தொடர்ந்து 2 வருஷம் அவங்க வாங்கியிருக்காங்க. நான் ஒரு வருஷம் கணக்கு எடுத்திருக்கேன். ஒரு வருஷத்துல 5 முறை அப்படி வாங்கியிருப்பாங்க. அப்படி 5 முறை வாங்கி இருக்கும் போது 50,000 ரூபாய் மொத்தமா வாங்கியிருப்பாங்க. வட்டி 12,500 ரூபாய் கட்டி இருப்பாங்க. ஸோ அவங்க பிசினஸ்ல எவ்வளவு ப்ராஃபிட் எடுக்கிறாங்க அப்படின்றது தனி கணக்கு. வட்டி மட்டும் 12,500 ரூபாய் கட்டியிருப்பாங்க. அதுவே எல்ஐசியில அவங்க
லோன் எடுத்திருந்தா 10,000 ரூபாய் வாங்குறாங்க. அசல் எப்போ இருக்குமோ அப்ப கட்டினா போதும். 6 மாசத்துக்கு ஒருக்கா வட்டி. சோ ஒரு வருஷத்துல 1000 ரூபாய் மட்டும்தான் வட்டி கட்டி இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த 10,000 ரூபாய் ரொட்டேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும் அவங்க கிட்ட. அவங்க வட்டி பிளஸ் அசல் சேர்ந்து கட்ட வேண்டியது இல்லை. அது மூலியமா அவங்க 10,000 ரூபாய் முதலீடு அப்படியே அந்த கடையில இருக்கும். அதை வச்சு அவங்க ரொட்டேஷன் பண்ணிட்டே வரலாம். ஸோ இப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 16,500 ரூபாய் வட்டி மட்டும் அவங்களுக்கு மிச்சமாகும். ஸோ வீக்லி ஃபைனான்ஸ் வாங்கினா 12,500 ரூபாய் வட்டி, எல்ஐசியில லோன் வாங்கினா 1000 ரூபாய் வட்டி. அடுத்த ரெண்டாவது பாயிண்ட், வீக்லி ஃபைனான்ஸ் வாங்கினா அவங்களுடைய முதலீடு 10,000 ரூபாயிலே தான் இருக்கும். ஏன்னா வட்டி பிளஸ் அசல் சேர்ந்து கட்டுறதுனால 14 வாரம் தான் மறுபடியும் ஒரு 10,000 ரூபாய் கடைக்குள்ள போடுற மாதிரி வரும். அதுவே எல்ஐசியில எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 10,000 ரூபாய் இருக்கும். அதே 1,250 ரூபாய் அவங்க வட்டி கட்டுவாங்க. ஸோ அந்த வட்டியை அவங்க கரெக்டான முறையில சேமிச்சாங்க, ஒரு பேங்க் அக்கௌண்ட்லயே போட்டு சேமிக்கிறாங்க அப்படின்னா 11வது வாரத்துல 12,500 ரூபாய் பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கும். 10,000 ரூபாய் வியாபாரத்துல முதலீடா ரொட்டேஷன் ஆயிட்டு இருக்கும். ஸோ 11வது வாரம் அந்த 12,500 ரூபாய் எடுத்து வியாபாரத்துல போட்டாங்க அப்படின்னா 22,500 ரூபாய் அவங்களுடைய வியாபாரம் ரொட்டேஷன்ல இருக்கும். அதே அமௌண்ட்டை அடுத்த 10 வாரத்துக்கு பேங்க்ல சேர்த்து வச்சாங்க அப்படின்னா அதே 12,500 ரூபாய் சேர்த்து இருப்பாங்க. இங்க அசல் பாத்தீங்க அப்படின்னா 22,500 ரூபாய் இருக்கும். சோ 21வது வாரத்துல பேங்க்ல இருக்கிற அமௌண்ட் இந்த அசல் ரெண்டும் சேர்ந்து பாத்தீங்க அப்படின்னா 21வது வாரத்துல 35,000 ரூபாய் அவங்க தொழில் பண்ணலாம். சோ இதுக்கு வட்டி எதுவுமே கட்ட வேண்டியது இல்லை. ஸோ அவங்க ரொட்டேஷன் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த 1,250 ரூபாயத்தான் மறுபடியும் பேங்க்ல சேர்த்து அந்த அமௌண்ட்டை தான் எடுத்து ரீஇன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ இப்படியே அவங்க 50 வாரத்துக்கு கரெக்டான முறையில சேமிச்சு பழகிட்டாங்க அப்படின்னா 11வது வாரத்துல 22,500 ரூபாயா அவங்களுடைய வியாபாரம் பெருகி இருக்கும். 21வது வாரத்துல 35,000 ரூபாயா அவங்களுடைய வியாபாரம் பெருகி இருக்கும். 31வது வாரத்துல 47,500 ரூபாயா அவங்களுடைய வியாபாரம் பெருகி இருக்கும். 41வது வாரத்துல 60,000 ரூபாயா அவங்க வியாபாரம் பெருகி இருக்கும். அதுவே 50 வாரம், அதாவது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கரெக்டான முறையில அவங்க அந்த 1,250 ரூபாய சேர்த்து வச்சு ரொட்டேஷன் கரெக்டா பிசினஸ்ல பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா 72,500 ரூபாய் அவங்களுக்கு ஒரு வருஷம் கழிச்சு அவங்களோட வியாபாரத்தோட வேல்யூ இருக்கும். ஸோ வீக்லி ஃபைனான்ஸ்ல 10,000 ரூபாய் வாங்கினா ரொட்டேஷன் அதே தான் ரொட்டேஷன் பண்ண முடியும். எல்ஐசியில 10,000 ரூபாய் வாங்கினா ஒரே வருஷத்துல 72,500 ரூபாய் அவங்களுடைய வியாபாரத்தை பெருக்கிக்கலாம். அடுத்து 3வது பாயிண்ட், இதுக்கு கொஞ்சம் சேமிப்பு பழக்கமும் வேணும், வியாபார நுணுக்கங்களும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அவங்க பிசினஸ கரெக்டான முறையில கொண்டு போகணும். அப்படி கொண்டு போனாங்க அப்படின்னா முதல்ல 10,000 ரூபாய்க்கு அவங்க தொழில் தொடங்குறாங்க. அதே கணக்கு தான் அந்த 1,250 ரூபாய் வீக்லி ஃபைனான்ஸ்ல கட்டுறத சேர்த்து வைக்கிறாங்க. 12,500 ரூபாய் ஆகும். 11வது வாரத்துல 22,500 ரூபாய்க்கு அவங்க தொழில் பண்ணுவாங்க. இப்போ 10,000 ரூபாய்க்கு வியாபாரம் நடக்கும் போது ஒரு 1,250 ரூபாய் சேமிக்க முடிஞ்சதுன்னா 22,000 ரூபாய்க்கு வியாபாரம் நடக்கும் போது ஒரு 2,000 ரூபாய் அவங்களால கண்டிப்பா சேமிக்க முடியும். ஏன்னா அவங்க கரெக்டா தொழில் பண்ணி லாபம் எடுத்தாங்கன்னா 2,000 ரூபாய் 21வது வாரத்துல இருந்து கண்டிப்பா சேமிக்கலாம். அப்படி சேமிக்கும் போது 11வது வாரத்துல இருந்து 20வது வாரம் வரைக்கும் அவங்க 20,000 ரூபாய் சேமிச்சிருப்பாங்க. முதல்ல பண்ண அதே 1,250 ரூபாய் தான் சேமிச்சு வந்துட்டே இருக்கிறாங்க. ஆனா இந்த கால்குலேஷன் படி 20,000 ரூபாய் சேமிக்கிறாங்க. ஸோ 20 வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் முன்னாடியே ஒரு 22,000 இருக்குது, இப்போ ஒரு 20,000, 40,000 ரூபாய்க்கு தொழில் பண்ணும் போது கண்டிப்பா 4,000 சேமிக்க முடியும். ஸோ அப்படி அந்த 4,000 ரூபாய் சேமிச்சாங்கன்னா அந்த 10 வாரத்துல 40,000 ரூபாய் சேமிச்சிருப்பாங்க. 80,000 ரூபாய்க்கு தொழில் பண்ணும் போது 8,000 ரூபாய் சேமிக்க முடியும். 1,60,000 ரூபாய் தொழில் பண்ணும் போது 16,000 சேமிக்க முடியும். 51வது வாரம், அதாவது ஒரு வருஷம் முடிவுல கிட்டத்தட்ட 3,60,000 ரூபாய் அவங்க கையில இருக்கும். கையிலேயோ அல்லது தொழிலையோ இருக்கும். சோ இப்படி அவங்க கரெக்டா மேட்ச் பண்ணி வியாபாரத்தை நுணுக்கங்கள்லாம் கத்துக்கிட்டு பிசினஸ கொண்டு போனாங்க அப்படின்னா ஒரே வருஷத்துல 10,000 ரூபாய்க்கு ஆரம்பிச்ச தொழில் 3,60,000 ரூபாய் தொழிலா மாறி இருக்கும். ஸோ இப்படி ஒரு வருஷம் அவங்களுக்கு சேமிப்பு பழக்கமும் இருக்கு, பேங்க்ல வரவு செலவும் வந்துருச்சு. ஸோ உதாரணத்துக்கு நம்ம முத்ரா கடன் அப்ளை பண்ணாலுமே 10 லட்சம் ரூபாய்க்கு மானியத்தோட லோனும் கொடுப்பாங்க.
ஸோ இந்த மாதிரி ஒரு சாதாரண இட்லி கடையில இருந்து ஒரு ஹோட்டல் அதிபரா கூட அந்த இட்லி கடை வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நான் சொல்றது எல்லாமே ஒரு கால்குலேஷன் தான். ஆனா இதை அவங்க லைஃப்ல பிராக்டிக்கலா நடத்தி காமிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க இப்ப இருக்க இடத்துல இருந்து எங்கேயோ போயிருப்பாங்க. ஸோ நீங்க எப்ப நமக்கு பண தேவை வரும், எப்ப நம்ம ஒரு தொழில் ஆரம்பிப்போம் அப்படின்றதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இப்பவே நீங்க ஒரு சேமிப்பை எல்ஐசியில தொடங்குங்க. அடுத்த 1 வருஷம் 2 வருஷத்துல நீங்க ஒரு அமௌண்ட்டை சேர்த்து வச்சுட்டு அதுல இருந்து ஒரு அமௌண்ட்டை எடுத்து நீங்க வியாபாரம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா எல்ஐசி இப்ப இருக்க நிலைமையை விட அடுத்த ஒரு 2-3 வருஷத்துல உங்களை ஒரு லெவலுக்கு ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்தும். அந்த இடம் நீங்க சந்தோஷப்படக்கூடிய இடமா இருக்கும். ஸோ இது வரைக்கும் சேமிப்பை தொடங்காதவங்க இப்போ சேமிப்பை தொடங்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல ஏதாச்சும் நிறைகுறைகள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்றேன். உங்களுக்கு ஒரு எல்ஐசி பாலிசி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சரியான தேவையான எல்ஐசி பாலிசியை சஜஷன் பண்றேன். அது பிடிச்சிருந்தா மட்டும் நீங்க எல்ஐசி பாலிசி எடுக்கலாம். நன்றி, வணக்கம்.